வணக்கம் மக்களே. இந்திய மக்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு செய்தியை மத்திய அரசு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அது என்னங்கிறத விரிவா பார்க்கலாங்க. கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அமெரிக்கா ஈரான் மேல போர் தொடுத்துச்சுங்க. ஈரானும் பதிலடி கொடுக்க தொடங்கியதுனால அரபு நாடுகள்லேருந்து வர வேண்டிய கச்சா எண்ணெய்கள்லாம் தடைப்பட்டுச்சு. சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடும் உலகமெங்கும் பரவலாக ஏற்பட்டுச்சுங்க. போர் தொடர்ந்து நீடித்து வர்றதுனால கச்சா எண்ணெயோட விலை ரூ. 55 இருந்தது படிப்படியாக உயர்ந்து $110 உயர்ந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு உயர்ந்திருக்கு. இதன் காரணமும் பல நாடுகள் பொருளாதார சிக்கலில் சிக்கியிருக்கு. பல நாடுகள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தியிருக்காங்க. நமது அண்டை நாடான பாகிஸ்தான், இலங்கை கூட பன்மடங்கு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இந்தியாவில் கச்சா எண்ணெயை விட சமையல் எரிவாயுக்குவே தட்டுப்பாடு அதிகமாக இருக்குங்க. இந்நிலையில் இன்னைக்கு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, பெட்ரோல் மீது கலால் வரியில் $10 குறைத்தும் டீசல் மீதான கலால் வரியை ரத்து செய்தும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய நட்டங்கள் ஈடுகட்டப்படுங்க. இதனால் பெட்ரோல், டீசல் விலை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் எண்ணெய் நிறுவனங்கள் அந்த முடிவை எடுக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் பெட்ரோல், டீசல் மீதான விலையேற்றம் தற்பொழுது இருக்காது என்று நம்பப்படுகிறது. போர் பதற்றமான இந்த சூழ்நிலையில் மத்திய அரசின் இந்த முடிவு மக்களுக்கு நிம்மதி தரும் ஒரு செய்தியாக